Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th Maths Chapter 4 Geometry Exercise Example 4.12 பாருங்க. In a triangle ABC, DE parallel to BC ன்னு ரெண்டு sides equal ன்னு கொடுத்துட்டாங்க. Okay. And AD equal to x and DB equal to x minus 2 and AE equal to x plus 2 and EC equal to x minus 1. இப்போ find the length of AB sides, length of the sides AB and AC. இந்த length தான் கேட்குறாங்க. அதில் DE BC parallel கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சொல்யூஷன் போலாமா? ஓகே, அங்கே கொடுத்துருக்க கொஷின் வந்து அப்படியே எழுதிக்கிங்க, கிவன் எழுதிக்கிங்க. ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏபிசியில் டிஇ பேரல் டு பிசி. ஓகே, இதில் சைட்ஸ்னு கொடுத்தாவே வி நோ தட் பிபிடி தியரம்னா சைட் பை சைட் ஏடி டிவைட் பை டிபி அண்ட் ஏஇ டிவைட் பை இசின்னு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதிக்கணும். இப்போ அதோடைய சைட்ஸ் வேல்யூ எழுதிக்கலாமா? ஏடி என்னது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதை க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அப்படியே x into x minus 1 இந்த மாதிரி ப்ராக்கெட் போனால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். x plus 2 into x minus 2. ஓகே, இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். x into x x ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ், இதில் ப்ளஸ் மைனஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 2x, அடுத்து ப்ளஸ் 2x அண்ட் தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4. ஓகே, இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து இது மைனஸ் ஆகுமோ, ஸோ ரெண்டு சைடு கேன்சல் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்கும். ரெண்டு மைனஸுமே கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 4. அவங்க எக்ஸுடைய வேல்யூ கேட்கல, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி தான் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட் என்னது ஏடி என்னது ஈக்குவல் டு 4, எக்ஸ் மட்டும் 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2னா எக்ஸுடைய வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏஇ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் வந்து 4 ப்ளஸ் 2, 4 மைனஸ் 2 2, சாரி. ஓகே, 4லேருந்து 2 செப்ரேட் பண்ணட்டும். 4 ப்ளஸ் 2 6. அதுக்கு அடுத்தது இசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, எக்ஸ் என்னது 4 minus 1 equal to 3. ஓகேவா? இப்போ நம்ம ஏபி கூட ஏபி ஈக்குவல் டு டோட்டலாக இங்கே என்ன இருக்குது 4. ஓகே, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 2க்கு என்ன வந்துச்சு 2, 4 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 6. அப்போ இந்த டோட்டல் வேல்யூ ஏபி ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏசி கண்டுபிடிங்க. ஏசி ஈக்குவல் டு இங்கே என்னது எக்ஸ் ப்ளஸ் 2னா 6ன்னு வந்துச்சு. அடுத்தது எக்ஸ்லேருந்து 1 செப்ரேட் பண்ணால் 3. ஓகே, இங்கே இருக்க வேல்யூ எடுத்துடுதுங்க. ப்ளஸ் 3, 6 ப்ளஸ் 3 9. அப்போ ஏசி ஈக்குவல் டு 9 அண்ட் ஏபி ஈக்குவல் டு 6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.